வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் நம்ம வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து என்னன்னா ஹீலியோ ஸ்ட்ராப் இருக்குல்ல, இது வந்து இந்த ஊஃப் பேண்டுக்கு பதில். ஸோ ஊஃப் வந்து எப்படின்னா, இந்த இதில் பயோ ரீசார்ஜ்னு ஒன்று இருக்குது பார்த்துருக்கியா? பயோ சார்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். பயோ சார்ஜுங்கிறது என்னன்னா, நம்ம எவ்வளோ எனர்ஜியோட இப்போ இருக்கோம், நமக்கு வந்து எவ்வளோ லோவாக ஃபீல் பண்ணுறோம், அதெல்லாம் கட்டுறது தான் பயோ சார்ஜ். ஸோ இப்போ பயோ சார்ஜ் மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் என்ன பண்ணும், நான் நல்லா தூங்கியிருக்கானா இல்லையா அதெல்லாம் மட்டும் காட்டுவேன். ரெடினஸ் ஸ்கோர் தான் இப்போ பயோ சார்ஜ் ஆயிடுச்சு. சரியா? இதுவே வந்து ஊப்பில் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, என்னோட பயோ சார்ஜ் கம்மியாக இருந்ததுன்னா அலார்ம்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுமா அது. சரி, நீ தூங்குனா தான் சரியாகுவ. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுவே எழுப்பி விடுமா, அப்புறம் வைப்ரேட் ஆகுமா. ஆனால் அவர் அதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கான இதெல்லாம் போல. ஸோ அது வந்து அதான் கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம் தான். நிறைய டேட்டா எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். பேட்டரி லைஃப்ல வந்து ஐ வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. எவ்வளோக்கு நீ ஆக்டிவாக இருக்கியோ அவ்வளோக்கு பேட்டரி லைஃப் வந்து அடி வாங்கும். நீ ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து டிடெக்ஷன் தானே. இப்போது நான் ஒரு நாளைக்கு வந்து 3 hours மேலே ஆக்டிவாக இருந்தால் எனக்கு 5 to 6 days பேட்டரி லைஃப் வரும். சரியா? ஆனால் இதுவே வந்து நான் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணேன்னா 10 days ஈஸியாக தொட்டுரும். சரியா? அதான் சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். ஸ்லோனா நான் எப்படி சொல்கிறேன்னா, டாப் அப் ஆஸ்பெக்ட்ல நீ இது யூஸ் பண்ணுறேன். இப்போ நீ குளிக்க போகிற கேப்பில் சார்ஜ் போட போகிற அப்படின்னா அது ஒரு 20 to 25% ஏறிடுச்சுன்னா அந்த 25% ஒரு நாளில் நம்ம ட்ரெயின் பண்ணவே முடியாது. அப்போ நீ எப்போல்லாம் குளிக்க போறியோ அப்போல்லாம் சார்ஜ் போட்டனா கூட அது ஃபுல் ஆகிடும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, போக பின் தான். ஸோ அந்த மேக்னெட்டிக் கனெக்டர் இருக்கும், போக பின்னில் கனெக்ட் ஆகிடும். ஸோ நான் அப்சர்வ் பண்ணதில் ஸ்டார்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். பேசிக்காக இவங்க சொல்கிறது என்னென்னா, உனக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் 27 சொல்லுவாங்க, நீ எங்கே பார்ப்பேன்? ஃபோனில் தான் பார்க்கணும். ஃபோன்லேயும் கூட எங்கே பார்ப்பேன்? எதுவுமே. அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்ல போகிறது இல்லை. அதுவாக வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இப்போ நான் ஓடுறேன், ஆடுறேன், பாடுறேன், எது பண்ணாலும் அதுக்கு வந்து ஏதோ ஒன்று தோணிச்சு, ஹார்ட் ரேட் நல்லா வேரி ஆகுது, அவருக்கு வந்து நல்ல ஹார்ட் ரேட் வேரி ஆகிறதுனால ஏதோ ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னு கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். ஸோ இதான் அது எப்பயுமே பண்ண போகுது. பட் இவங்க சொல்கிறது 27 ஒர்க் அவுட் மோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ரெகக்னிஷன் வந்து 25 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூவ்மெண்ட்ஸ் வந்து அது கரெக்டாக கண்டுபிடிக்கும். டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி உள்ள சென்சார் வந்து கண்டுபிடிச்சிடும். ஏதோ ஒன்று நீ பண்ணும்போது கண்டுபிடிச்சிடும் அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் பாசிட்டிவ் சைட்ஸ் தான். இது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்குதான்னு கேட்டால் எந்த ஒர்க் அவுட்டையுமே கண்டுபிடிக்காம அது விட்டதே கிடையாது. நான் வீட்லேயே ஸ்டெப் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஏதோ பண்ணுறேன் அப்படின்னா அப்போ கூட அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லுது. ஏதோ ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லுது, ஆனால் இதுன்னு சொல்லுதானா அது சொல்ல தெரியாது. அதானே சொல்கிறேன், 27 ஒர்க் அவுட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 27 ஒர்க் அவுட்லாம் வந்து அதெல்லாம் காட்டலாம் தெரியாது. கேலரி கவுண்ட்டு, ஹார்ட் பீட். நீ பேட்மிண்டன் ஆடுற எவ்வளோ கேலரிஸ் பாண்ட் இதெல்லாம் காட்டிடும். ஆனால் நீ பேட்மிண்டன் தான் ஆடுன்னு அது சொல்ல மாட்டேன். அது நீ என்ன பண்ணணும்னா உள்ள போயிட்டு ஆப்ல போய் எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் அது இன்னும் ஒரு கூட்டம் எடிட் பண்ணி என்டர் பண்ணலாம். எனக்கு இன்னொன்று என்ன, நான் இதை ஃபுல்லாகவே ஆட்டோ டிடெக்ட் தானே. இப்போ சில டைம் வந்து ஆட்டோ டிடெக்ட் ஆகாது. நான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பேட்மிண்டன் பண்ணுறேன், ஆட்டோ டிடெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிலாம் அப்படி மிஸ் ஆனதே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக மேனுவல் ஸ்டார்ட்னு இதில் கிடையாது. அது ஒரு வகையில் எனக்கு என்ன பாசிட்டிவ்னா, ஒரு நாள் என்ன செய்த மாதிரி கொஞ்சம் அவசரமாக நான் போகிறேன். நான் பேட்மிண்டன் கோர்ட் போகும்போது என்ன ஆயிடுது, மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அதனால நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன் இல்லையா. 7 o'clock அங்கே இருக்கணும். 7:05 தான் போகிறேன் போது பதட்டத்தோடு போவேன். ஐயோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்குமே, நம்ம எதுவும் ஆகிட்டோம், அது மாதிரி லேட்டாக போகிறேன். போய் டப்புன்னு ஷோ மாட்டிட்டு வார்ம் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். அப்போ நான் வாட்ச் ஆன் பண்ணுறதுக்கே மறந்துடுறேன். புரியுது. ஆனால் அங்கே தானே பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு என்னன்னா ஆக்டிவ் டூவில் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது நான் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஆட்டோ டிடெக்ட் ஆயிடுச்சு. 2-3 வாட்டி ஆட்டோ டிடெக்ஷன்ல அப்படி ஆகும். பட் இதில் வந்து அப்படிலாம் கிடையாது. இல்லை ஜிபிஎஸ்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பைக் ஓட்டுறியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் ஜிபிஎஸ் இருக்கிறதுனால மூவ் ஆகுறதுன்னு கண்டுபிடிச்சிடும். ப்ளஸ் சில சமயத்தில் பைக் ஓட்டும் போது உனக்கு வந்து உன்னோட பல்ஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட்டே ஒரு சிலருக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அது என்ன சொல்லியிருக்கோம்னா, நீ சைக்கிள் ஓட்டுறீன்னு கெஸ் பண்ணி உன்னை கேட்குது. இது அப்படிலாம் எதுவுமே கேட்காது. நீ நிஜமே பைக் ஓட்டும் போது உனக்கு பல்ஸ் ரொம்பவே ஹை ஆகி ஹை பிபிக்குள்ளே நீ போகிறனாலும் நீ ஏதோ பண்ணுறேன்னு மட்டும் கண்டுபிடிச்சிடும். நீ அதை பேஸ் பண்ணி நீ கண்டுபிடிச்சிக்கலாம், நமக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு கூட நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்லீப் ரெகுலாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து நல்லா இருக்கு. ஸ்லீப் ரெகுலாரிட்டி உங்களுக்கு அவசியம். நீங்கள் வந்து கரெக்டாக டயத்துக்கு தூங்கி டயத்துக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அலர்ட் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கும். நீ வந்து சப்போஸ் டெய்லி 9:30 தூங்குறேன்னா அது நீ தூங்க அதுக்கு வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். நீ 9:30 டெய்லி தூங்காமல் ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா ஸ்கோர் அடி வாங்கும். ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணுது. அப்புறம் என்னன்னா, எனக்கு பில்டு குவாலிட்டி பிரச்சனை இல்லை, ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, 20 கிராம் தான். என்னங்க பில்டு குவாலிட்டி, டியூரபிலிட்டி பார்க்க போகிறோம். ஸ்ட்ராப் நல்லா இருக்கா? அது இது என்னன்னா பிளாக் ஒயிட் வித் கிரே, இதுதான் வந்து நைலான் ஸ்ட்ராப் தான். இந்த நைலான் ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆக்சுவலாக வாஷ் பண்ணால் நல்லது. ப்ளஸ் இந்த 22mm ஸ்ட்ராப் இருக்குல்ல, தேவைப்படும் போல. இது அந்த வெல்க்ரோ, அதான் வெல்க்ரோ தான். இது வரைக்கும் டேமேஜ்லாம் எதுவும் ஆகலை. இது என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இதை மாட்டும் போது இந்த 22mm வேறு ஏதாவது வாட்ச் ஸ்ட்ராப் இருக்கும் இல்லையா, அது இதில் மாட்டிட்டு இதை வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் ஸ்வெட் அதிகமாக ஆகணும், அது ஸ்வெட் அப்சர்வ் பண்ணும். ஸோ வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி வருஷ கணக்காகும் போது ஒரு வருஷத்துக்குள்ளேயே அது இத்து போகவும் வாய்ப்பு இருக்கு. ஐப்ரோன்றது நீங்கள் எவ்வளோ கழட்டி நீங்கள் எவ்வளோ மாட்டீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட லைஃப். ஆமாம், அதெல்லாம் இருக்குது. அது ஒன்று. அப்புறம் சப்போர்ட்டட் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது Android 7, iOS 15. ஸோ இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Android 10 தான் சப்போர்ட் ஸ்டார்டிங்கு.
இன்னும் Android 6ல இருக்காங்களா? ஆண்ட்ராய்ட் 7 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த பயோ ட்ராக்கர் 6 அப்படின்றது தான் இவங்களோட இந்த சென்சார். இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா உனக்கு வந்து இருக்கலே பெஸ்ட் ரீடிங்லாம் எடுத்து கொடுக்குது. ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரி லீடிங் சென்சார் அப்படிங்கிறத அவங்க சைட்லையும் சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் ஹார்ட் ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது என்ன பண்ணுது, வேற ஒரு சில வாட்ச் நம்ம யூஸ் பண்றோம், அந்த வாட்ச்ல அந்த அளவுக்கு ஹார்ட் ரேட் நல்லா இல்லை அப்படின்னாலும் அந்த வாட்சுக்கு இது வந்து ஹார்ட் ரேட்டா வேலை செய்யும். இது வந்து தலைவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஆக்சசரியா ஒர்க் பண்ணுவான். ஒர்க் அவுட் ஆக்சசரி எப்படி சொல்றீங்க? லைக் ஒர்க் அவுட் ஆக்சசரின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு இப்போ அமேஸ்ஃபிட்ல. இதை நான் வந்து அமேஸ்ஃபிட் வாட்சஸ் ஆமா இதை நான் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா அமேஸ்ஃபிட்ல இருக்கக்கூடிய எல்லா வாட்சஸுமே இப்போ லேட்டஸ்ட்டாக செப்போ S4 5ல இருக்கிற வாட்சஸ்லாம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஹீலியோ ஸ்டாப் நான் வாட்சும் வச்சுப்பேன், ஹீலியோ ஸ்டாப் வச்சுப்பேனா. நைஸ். சர்ச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணிக்கோ. ஆயிடும். கனெக்டட் பேர். இன்ட்ரெஸ்டிங். சரியா? இது எப்பயுமே கனெக்டடாக தான் இருக்கும். இப்போ ஏன் திறமை அவன் தேடுறான், ஏன்னா இப்போ நான் எந்த ஃபோனில் இதோட ஆப் வச்சுருந்தனோ அந்த ஆப்லாம் ஃபோனே ரீசெட் பண்ணிட்டேன். அதனால இப்போ தேடுது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ஒன்று. ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5 ஃபோட்டோ டயோடும் 2 LED லைட்ஸும் இருக்குது. ஸோ அந்த டயோட்ஸ் வந்து லைட் வந்து உள்ளே பாஸ் ஆகி நீ பார்த்துருப்பேது எப்படி ரீடிங் எடுக்குதுன்னு. அந்த ரீடிங் வந்து அந்த நம்ம செல்ஸ் மேலாம் பட்டு வரும், RBC எல்லாத்து மேலேயும் பட்டு வரும். அதை பேஸ் பண்ணி இவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஒன்று, அது பக்கா. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோன்னா இந்த அலாம் ஃபீச்சர் இதெல்லாமே பக்காவாக வேலை செய்யுது. வைப்ரேஷன் அதான் வைப்ரேஷன் சூப்பராக இருக்கும். கேர் வைப்ரேஷன் இஸ் குட் எனஃப். நான் வைப்ரேஷன் உங்ககிட்ட கிர்ரா டப் டப்பா எது வைப்ரேஷன் கிர் தான். அந்த டீப் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா பிக்சல்ல ஐபோன்ல அந்த மாதிரிலாம் வராது. நார்மலா இப்போ ஒரு அலாம் அடிச்சு அப்படி அடிக்கும், அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும், எழுப்பி விட்டுரும். ஃபீல் பண்ண முடியும், எந்த ஒரு இதுல இருந்தாலும் ஃபீல் பண்ண முடியும். நம்ம இதே வந்து ரொம்ப லூஸா வச்சிருந்தோம்னா ஃபீல் பண்ண முடியாம போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ்வளவு மோசமா இல்ல, பட் கண்டிப்பா தெரிஞ்சிடும். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இவங்க நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா மாசா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டாப் ஆல்ரெடி அவங்க வெப்சைட்லயே ஸ்டாப் மாதிரியான ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப இல்ல, ரொம்ப கொடுக்கல. ஆமா, இப்பதான் பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரீபூட் ஆப்ஷனே கொண்டு வந்திருக்காங்க ஆப்ல. இதுக்கு முன்னாடி ரீபூட்லாம் கிடையாது. இப்போ ஆப்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் கோளாரா வேலை செய்யுது அப்படின்னு தோணுச்சுன்னா உனக்கு வந்து நீ என்ன பண்ணலாம்னா ஆப்ல போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டு ரீபூட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இப்போதான் இருக்கு, முன்னே அந்த ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜென். ஆமா, அதான். அப்புறம் இதோ ரேட், அது எரர் ரேட், டேட்டா அக்யூரசியில் எரர் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாலாம் இல்லை, எப்பயாவது இருக்கும், அப்பப்போ இருக்கு. அதுதான் இல்லவே இல்லைன்னு சொல்ல, இல்லவே இல்லைன்னா வாய்ப்பு இல்லை அப்படி சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னா இப்போ வந்து இது நீங்களே நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, கூகுள் ஆப்பிள்லாம் ஓகே அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் செக்டர். ஆனால் அமேஸ்ஃபிட் வந்து ஹைப்ரிடாக இருக்கிறதுக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன்றீங்க. வில் இட் ரீப்ளேஸ் அமேஸ்ஃபிட்டாக நான் கேட்குறேன். எனக்கு வந்து அமேஸ்ஃபிட்டுக்கு இது ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருக்குமான்னு கேக்குறேன். இதுவும் அமேஸ்ஃபிட் வாட்சே வந்து வாட்சுக்கு பதிலா இந்த ஸ்டாப் ரீப்ளேஸ் பண்ணனும். எனக்கு ஐ வெரி மச் ஹாப்பி. ஆக்சுவலா வந்து என்னன்னா வாட்ச்ல இருக்கக்கூடிய அந்த மினிமல் டிஸ்ட்ராக்ஷன் இதுல இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து எனக்கு சில சமயங்கள்ல நோட்டிபிகேஷன் ஐயோ அப்படி ஒன்று இல்லை, ஓகே. அடுத்து அதெல்லாம் கிடையாது, கால் வைப்ரேஷன் அதெல்லாம் கிடையாது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா எப்போயாவது ஒரு சில டேட்டா பார்க்கணும் இல்லை ஏதாவது ஒன்று மாற்றணும் அப்படின்னா ஃபோனில் தான் போய் பண்ணி ஆகணும். ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வாட்சுக்கு வரும் சில சமயங்களில். பட் இதில் எது பண்ணுறதா இருந்தாலும் வாட்சில் தான் பண்ணி ஆகணும். ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்றது அதெல்லாம் சிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம இதுக்கான ஃபோனை கையிலே வச்சுருந்தோம்னா அது பாட்டு சிங்க் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. பட் இதில் ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு நினச்சாலே வாட்சுக்கு இது ஃபோனுக்கு போயே ஆகணும். ஸோ ஃபோனை தவிர்த்துட்டு இதிலே டேட்டாலாம் பார்க்க முடியுமானா அதுக்கு பேலன்ஸ் மாதிரியான வாட்ச் தான் போகணும். பட் வாட்சே வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிவ் ஃபேக்டர் தான். அதுவும் முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் அதிகமாக இருந்ததுனாலே வாட்ச் வந்து நம்மளை ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் பண்ணும். பண்ணிட்டு போது கிருன்னு பையன் தெரியாதா, செம்ம கடியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கடி தான். பட் இப்போதைக்கு என்னென்னா இது ஒரு நல்ல ஹோப்பு, நல்ல ஒரு ஸ்டார்ட்டு. இதில் வந்து இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் 100% இருக்குது. பட் இவங்க வந்து இந்த மாதிரி ஊப் பேண்ட் எடுத்துக்கிட்டேன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு. ஸோ 1 இயர்க்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், காசு பே பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் கிடையாது. ஸோ லைஃப் டைம் வந்து அது பாட்டுக்கு ஓடும்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு நான் சொல்கிறேன். என்னன்னா இதுக்கான பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, அதாவது ஸ்ட்ராப்பே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இல்லை. எனக்கு இது இப்போ நீங்கள் பார்த்தோன்னே எனக்கு இது வெல்க்ரோன்னே என் மைண்டில் அதான் வருது. ஓகே வெல்க்ரோவா, ஆனால் இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, இது வரைக்கும் பிரச்சனை வரல. ஆனால் இப்போ வியர் அண்ட் டயர் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். ரெண்டாவது என்னன்னா இதில் 22mm ஸ்ட்ராப் எதனால நம்ம வாட்ச் கடையில் போயிட்டு வாங்கி மாட்டணும்னா மாட்டிக்கலாம். இது எப்பவுமே வேற இல்ல. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இப்போ 22mm ஸ்டாப் நீ வாட்ச் கடையில போய் வாங்கி மாட்டலான்றதெல்லாம் கரெக்ட். ஆனா அப்ப எப்படி ஆயிடும்னா இப்படி ஆயிடும். வாட்சோட லுக் எப்படி ஆயிடும்னா போறீங்க பாரு, இப்படி ஆயிடும் வாட்சோட லுக். அந்த பேண்டோட லுக் இப்படி ஆயிடும். அமேஸ்ஃபிட்னு தெரியும் பாக்குறதுக்கு கொஞ்சம். இப்ப எப்படி இருக்குன்னா ஆக்சுவலா மேல இந்த சிலிக்கா பேண்ட் போனதுக்கும் போகாம இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னா இது போனா வந்து ஏதோ ஒரு பேண்ட் மாட்டிருக்குன்னு தெரியுது. ஃபார்ம் ஃபேக்டரை மாத்திடுது. இது இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு பேண்ட் மாட்டிருக்கான்னு மட்டும் தெரியுது. இது இல்லாதப்ப என்ன ஆயிடுதுன்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கும் நடுவில் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ ஏதோ கொஞ்சம் சீப்பான ஒரு பொருள் மாட்டிருக்கணும் அப்படின்னு வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதுதான். ஸோ மேபி இவங்க இந்த ஆக்சசரி சப்போர்ட்லாம் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் இடையில வாட்ச் தேர்ட் பண்றதுக்கு பார்ட்டிஸ் இது கிடைக்கிறது இன்னும் அந்த அளவுக்கு இது இன்னும் வரல. அந்த அளவுக்கு வந்ததுன்னா மேபி தேர்ட் பார்ட்டில இருந்து நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஆமா. அதுக்கு இன்னும் ஒரு 2 ஜெனரேஷன் அது வரணும். ஆனா ரிமூவ் பண்ணிட்டு மாட்டுறதுல ரொம்ப ஈஸி. அண்ட் போகோ பின் கனெக்டரும் செம ஸ்ட்ராங்கு. அதில் மேக்னெட்டிக் கனெக்ஷன் செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சார்ஜிங் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சைடில் ஒரு சின்ன எல்இடி இருக்கு. அந்த எல்இடி வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டேட்டஸ் மட்டும் காட்டும். இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்கும். இதில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கா தெரியுதா கலர்? அதுக்கு என்னலாம் காட்டும்? ஓகே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி காட்டுமா? அதெல்லாம் காட்டாது. பேட்டரி லோவா இல்லையான்னு மட்டும் காட்டும். ஒரு வைப்ரேஷன் நடக்கும். இதுவே இப்படி பண்ணா நல்லா இருக்கும். நான் வந்து மானிட்டர் பண்ண ட்ராக் பண்றேன் மட்டும் காமிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா சில டைம் இப்போ ட்ராக் ஆகுதா இல்லையான்னு உனக்கு தெரியறதுக்கு இப்போ என்ன மாதிரி ஆளலாம் எப்படின்னா என் மைண்ட் நான் இது வச்சிருந்தால அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். ட்ராக் பண்றியா, கஷ்டப்பட்டு பண்றேன், நான் அந்த மாதிரி யோசிக்கிறாள். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா, நீ அட்லீஸ்ட் பண்றியா இல்லையானாவது சொல்லணும்ல. ஏன்னா நான் அதுக்காக நான் சும்மா ஒரு வாட்டி எடுத்து போனை பார்த்துட்டு இருக்க முடியாது. இவங்க அதை பண்ணலாம். அவங்க வந்து அந்த எல்இடி பிளிங்க் ஆனா அதுக்கு ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் பேட்டரி போயிட்டே இருக்குமேன்னு யோசிச்சாங்களோ நம்ம தெரியல. பட் இது என்ன பண்ணோம்னா, உனக்கு பேட்டரி பர்சன்டேஜ் ட்ராப் ஆகிட்டே வருதுன்னு ஒரு 30% வரும்போது ஒரு வைப்ரேஷன், 20% வரும்போது ஒரு வைப்ரேஷன், வைப்ரேட் ஆகிட்டு என்ன பண்ணோம், 20 கீழே போகும்போது வைப்ரேட் ஆகிட்டு அந்த லைட் வந்து ரெட்டாக அப்படி அப்புறம் அப்படியே போகும், பிரீத் ஆகும் ஸ்லோவா. ஸோ அதான் ஓவராலா வந்து இப்போ இவங்க கிட்ட இருக்க அடுத்த பிரச்சனையை சொல்றேன். இதுதான் ஆரம்பத்தில் நம்ம சொல்றோம். என்ன பிரச்சனைனா அவைலபிலிட்டி. அவைலபிளே இல்ல. இது ஆமா எல்லாரும் அதெல்லாம் தெரியல. அவங்க என்ன கேட்டேன், நான் கேட்டேன், ஐயோ இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்ன ஏகப்பட்ட பேர் கேக்குறாங்க ஸ்டாக் எப்போ வரும். வீடியோல ஃபுல்லா பேசிட்டு கடைசியில வந்து வாட்சே கிடைக்காதுன்ற என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்படிதான் வந்து அவங்க கிட்ட நான் கேட்டதுக்கும் சொன்னாங்க, நாங்க எதிர்பார்க்கல இவ்வளவு விற்கொன்னு அப்படின்ட்டாங்க. சரி உண்மைதான். நம்ம ஊரை நம்பி அவங்களும் எப்படி எல்லாத்தையும் எடுத்துட முடியும்? நம்மளை பத்தி தான் நமக்கே தெரியுமே, வெளியால வேற சொல்லணுமா? ஸோ அதனால அது ஒன்று தான் பிரச்சனையாக இருந்ததுடா. ஸோ மொத்தம் அவைலபிலிட்டி இல்லை. சரி ஓகே வந்துரும்னு வச்சுக்கோங்க. மேபி இன்னும் எல்லாரும் நல்லா இருக்கு, நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்கன்னா அவன் எடுத்துகிட்டு வந்துட போகிறான்ட்டு. ஆனால் இந்த ஆக்சசரிஸ் அந்த மாதிரி விஷயம் இன்னொன்று நான் சொன்னல, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பப்போ சும்மா போய் இந்த ஓசிடியில் செக் பண்ணுறது நடக்குதா இல்லையான்னு நம்மளை அந்த மூமெண்ட்டில் வந்து எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர்ண்ணே. ஏன்னா நான் வந்து சும்மா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் போட்டுட்டு இருந்தாலும் நான் சும்மா எட்டி பார்க்குறாள் ஒர்க் அவுட் ஆரியா ரெக்கார்டு ஆரியா இல்லைன்றது, எனக்கு ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்றது, டேட்டா ரெக்கார்ட் ஆகலன்றதுலாம் ஓகே, மானிட்டர் பண்ணுதா இல்லையான்றது எனக்கு தெரியணும். அது நான் அப்பப்போ கான்ஷியஸாக ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் 20 மினிட்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒரு செட்டு போட்டோன்னே போய் செக் பண்ணுறாள். அந்த மாதிரி ஆளுகளுக்கு இது கொஞ்சம் ஒரு பெரிய இது. என்னோட வெல்க்ரோ, எனக்கு வெல்க்ரோக்கு நிறைய பேக் ஸ்டோரி இருக்கு மக்களே. ஈஸியாக டேமேஜ் ஆகிடுமோ அப்பப்போ அது எங்கேயாவது நிற்காதுன்னு. அந்த வெல்க்ரோன்ற ஆஸ்பெக்ட் எதுலையுமே எனக்கு வேலைக்கு ஆகாது. மணி பர்ஸ் உட்பட எனக்கு அதுக்கு ராசியே இல்லைங்க அந்த மாதிரி அது. ஓகே. ஸோ இப்போ இது மாட்டுறது வந்து பார்த்தோன்னா, நான் தலைகீழ வச்சு அழுத்தினா உள்ளே போதான்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் பண்ணால் உள்ளே போகல. பட் பண்ணால் மொஜக்குன்னு போயிட்டான். கரெக்டான பொசிஷனில் வச்சு தள்ளினா உள்ள போயிடும் போல. ஆமாம். ஸோ இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறேன் இல்லையா, எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் மெயின் அந்த வீடியோ மற்றபடி எதுவும் கிடையாது. மேபி அவைலபிலிட்டி வந்துருச்சுன்னா இந்த டேட்டா யூஸ் ஆகும். அவைலபிலிட்டி தான் எல்லாரும் காரி துப்பிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் இப்போ கூட பார்த்தேன், நானும் இதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அவைலபிளாகவே இல்லை. 9,000 rupees. அதான் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் எனக்கு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ஹைலைட் பண்ண சார்ஜ் மட்டும் போட்டுட்டே இருந்தால் போதும். ஆப்ல வந்து டேட்டா தானே சிங்க் ஆக போகுது. ஒரு அனலாக் நல்ல ஸ்டைலாக வச்சுக்கிட்டு இதை எப்பவுமே கையில் மாட்டி விட்டுருவேன். அவ்வளவுதான். நீ கையில இது மாதிரி இந்த சாமி கயிறு அந்த மாதிரி போ, லக்கி கயிறு மாதிரி நீ கையிலேயே கடை கரெக்ட் அனலாக் இருக்கு போதும் எனக்கு. இல்ல ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் வந்து ஹீலியோஸ்டாப் வேற எனக்கு வந்து இப்போ எப்படி தோணுது, நான் இப்போ இவங்களே வந்து இதை ரிஸ்ட்டுக்கு பதிலாக ஆம்ல டைப் இருக்குடா இங்க நீல பண்ற மாதிரி இருக்குடா. அதுக்கு வந்து ஸ்டாப் அவங்க கொடுக்கணும். அப்புறம் அந்த இருக்குல்ல, அது அப்படிதான் இங்கெல்லாம் மாட்டுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா, அங்க இந்த ரிஸ்ட் லெக் ரிஸ்ட் அதெல்லாம் மாற்ற மாதிரி இருந்தால் மாஸ்ல அதெல்லாம் என் கை சைஸுக்கு செட்டே ஆகலை, புரியுதா? அப்போ என்ன இன்னும் பெரிய ஸ்டாப் கொடுக்கணும். பெருசு கொடுத்தாங்கன்னா நம்ம ஆர்ம்ஸ்ல அதான் அந்த ஆர்ம் ஸ்டாப் ஒன்று இருக்கும்ல தெரியுமே, நம்ம பார்த்துருப்போமே, அதை கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணாங்கன்னா சம ஃபீல்ல எனக்கு. ஆனால் நான் இதான் திரும்பியே சொல்கிறேன், இது வந்து ஒரு டிஸ்பிளே இல்லாமல் ப்ளஸ் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பட் நான் அவுட்டோர் ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணணும்னு வரும்போது ஹார்ட் ரேட்டு, கேலரிஸ் பர்ன் இதெல்லாம் கூட சொல்லிடும். ஆனால் ரூட்டு தெரியாது, நம்ம எவ்வளோ தூரம் என்ன ஒர்க் அவுட் பண்ணோம், சைக்கிளிங் போனோம், ஜிம்மு, ஸ்லீப்பு, அதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறதுல கூட டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஜிபிஎஸ் தேவை இல்லாம எல்லாம் பண்ண முடியுமோ இதுல பண்ணலாம். அதெல்லாம் இப்போ போனோட ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாதோ இது அதெல்லாம் அது பண்றோம். அது ஒரு 5K வாட்ச் பண்ணிடுது. அங்கதானே டிஸ்ட் 5K வாட்ச் பண்ணுது, இல்ல டிஸ்ப்ளே இல்லையா, அப்புறம் இதுங்க இந்த ஜிபிஎஸ்லாம் யூஸ் பண்றது பண்ணா நல்லா இருக்கும். இப்போ சைக்கிளிங் போகும்போது யூஸ் ஆகும்ல. அதுக்கு மேபி இவங்க ஆப் லெவலில் டெவலப் பண்ணலாம். எப்படின்னா இதுல இருந்து கனெக்ட் ஆயிடுச்சு, ஆப்ல வந்து ஃபோன்ல சைக்கிளிங் ட்ராக் ஆகும், ஹார்ட் ரேட் மட்டும் இதுல இருந்து எடுக்கும். இப்போ வாட்ச் மூவ் என்ன பண்ணுச்சு, ஃபோனோட ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுச்சு சைக்கிளிங் போகும்போது. இல்ல அது கரெக்டா, ஃபோனோட ஜிபிஎஸ் யூஸ் பண்ணும்போது இங்கேயே காட்டிடும் GNSS கனெக்டட். இதுல அப்படி காட்ட முடியாது.
அதனால இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆப்ல போயிட்டு கனெக்டடா இல்லையா ஆப்ல போயிட்டு ஆப்ல வந்து நீ அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் ஆயிடும். ஹார்ட் ரேட் எல்லாமே இதுல இருந்து எடுத்துக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் டேட்டா அதுல, ஹார்ட் ரேட் டேட்டா, கேலரி டேட்டா. ஏன்னா எல்லாமே எதுல நீ பார்க்கணும்னா போனோட ஸ்கிரீன்ல பார்க்கணும். அது ஓகே, நோ இஷ்யூஸ். அப்படி என்ன பண்ணலாம், இது இருந்தா நல்லா இருக்கும். அப்படிதான் அதான் ஐடியா தரோம் அடுத்த ஜெனரேஷன் கொடுத்து. இதெல்லாம் அவங்க பெட்டரா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இங்க நீங்க ஆம்லலாம் பண்ற மாதிரி தான் நானே ஒன்று வாங்கி வச்சுப்பேங்க, நல்லா இருக்கும். ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்டாக்கை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. வந்ததுன்னா உடனே வித்துரு தான். இப்போதைக்கு ஒரு சில இடங்கள்ல அதிகமாக காஸ்ட் அதிகமாக வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. 12,999 அஃபிஷியலாக 8,999 தான். ஸோ அந்த பிரைஸ் வரும்போது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. ரைட்டுங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வந்திருக்கேன் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாம். பை. நம்ம 4 வீடியோலாம் எடுக்க மாட்டோமே, தப்பா இருக்கேன் ஒரு ஆளு.